கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு 8/4/2026 புதன்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கால்வாயில் தண்ணி வரத்து நின்றுட்டு, சுத்தமாக நின்றுட்டு, கட்டி கிடக்க தண்ணியில் தான் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அது மேலெல்லாம் ஊரில் எடுக்கு. அதனால் இந்த பாத்ரூம் கட்டினதுக்கு பிறகு முதல் முறையாக இன்றைக்கி தான் தண்ணி எடுத்து குளிக்க போகிறேங்க. சரிங்களா? இந்த வாளி நிறைய, இந்த ஒரு குடம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெளியே அந்த கண்ணுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றினேன். எல்லா கண்ணுக்கும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு குளிக்க போகிறேன். ஏன்னா 2 தடவை குளிக்கிறேன்னா முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு நான் மேலெல்லாம் அப்படி வேர்த்து தண்ணியாக வடியுது. குளிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணி மாறி இருக்கா, அது வேறு ரொம்ப பிரச்சனை ஆகும். நான் கால்வாய் தண்ணியில் குளிச்சிருக்கேன். இப்போ இது போகிற தண்ணி உப்பு தண்ணி இல்லை, குளிக்கும்போது திரும்ப சளி பிடிக்கும். அது வேறு பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான் தண்ணி மாற்றாமல் இருந்தேன். இப்போ கால்வாயில் தண்ணி இல்லை, குளிக்க முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்ப அசுத்தமாகிட்டு தண்ணியெலாம் அப்படி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, நார ஆரம்பிச்சிட்டு. பாத்ரூமுக்கு கதவும் கிடையாது. சரி, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கால்வாயில் தண்ணி வரத்து சுத்தமாக நின்றுடுச்சா. அதனால் இப்போ குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு வெளியே இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய இருக்குது. சரிங்களா? ஒரு வாளி தண்ணியில் தான் குளிப்பேன். தண்ணி எடுத்துகிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த தண்ணியை வச்சு அப்படியே துணியை துவைச்சிக்கிட வேண்டியதான். உங்களை தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது. அப்புறம் அந்த நட்டு வச்சுருக்கிற அந்த செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தண்ணி எடுத்துகிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த டாய்லெட் பாத்ரூமுக்கு கதவு இல்லை பாருங்கள். அப்படியே நேரே ரோட்டில் இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் ஃபுல்லாக. அதனால் இதுக்கு ஒரு கதவு போடணும், ஒரு போர் போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தணும். அன்பானவர்களே, போர் போட்டு மோட்ரு வச்சு அதெல்லாம் வைக்கிறதுக்கு சுமாராக ஒரு 30,000 ரூபா தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 100 அடி 125 அடி போட்டு பண்ணுறதுக்கு. அப்புறம் இதுக்கு ஒரு கதவு போடணும். ஏற்கனவே பிளாஸ்டிக் கதவு இருக்குது, டோர் இருக்குது. அது ஃபிட் பண்ணால் வெயிலுக்கெல்லாம் தாங்குமா என்னன்னு தெரில. ஆனால் அதை இப்போ இருக்கிறத வச்சு அது போடணும். கதவு போட்டால் தான் நான் இந்த பாத்திரம், இந்த தண்ணியெலாம் அங்கே வைக்க முடியும். இல்லைன்னா அந்த ரோட்டில் குப்பை பறக்குதுன்னு பறக்கிட்டு போயிடுவாங்க. அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குளிச்சுட்டு ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்திருக்கிறார், போய் கொஞ்சம் பேரை போர் போடுறதுக்கு. அதனால் இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேன், குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களோட பேசினா உங்களால் என்ன உதவி செய்யுங்க. ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.